இனம் தெரியாத ஒரு வேதனை எனக்கு இருக்கின்றது. அவர்கள் கேட்கிறார்கள், நீதானே அழைத்தாய், தீவு திடலுக்கு வா என்று அழைத்தாய், தலைநகருக்கு வா என்று அழைத்தாய், வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் என்று சொன்னாயே, உங்கள் திருமுகங்களை தரிசிப்பதற்கு நான் ஆவலோடு தவம் இருக்கிறேன் என்று சொன்னாயே, உன் கடிதத்தை எண்ணி உன் பேச்சை கேட்டு சங்கலுடியிலே நீ பாசம் தலைக்க தீட்டிய மடலை படித்துவிட்டு நாங்கள் எங்கள் சக்திக்கு மீறி செலவழித்து தொலை தூரத்திலே இருந்தெல்லாம் வந்தோமே, இந்த திடலுக்குள்ளே கூட எங்களுக்கு வருவதற்கு வழி இல்லையே, என்னை நீதானே அழைத்தாய், நாங்கள் எங்கோ அந்த அலைகடலுக்கு பக்கத்திலே இந்த தீவு திடலுக்கு வெளியிலே அந்த சாலைகளில் அல்லவா பல்லாயிரக்கணக்கிலே நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் கருதுகிறார்களே, அவர்களுக்கு நான் என்ன சமாதானம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் அருமை சகோதரர்களே, கழகத்தின் கண்மணிகளே, உங்களுடைய வருத்தம் கோபம் அல்ல, ஒரு ஆற்றாமை. மாநாட்டை காண வந்தோம், தலைவர்களின் பேச்சை கேட்க வந்தோம், அஜந்தா வண்ண ஓவியத்தை போல காட்சியளிக்கின்றது அழகு காட்சியை, இந்த மாநாட்டை காண்பதற்கு அந்த மேடையிலே பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட அவர்களின் உரைகளை கேட்பதற்கு நாம் ஏங்கினோமே, அந்த வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டதே என்று அவர்களுடைய வருத்தம் எனக்கு புரிகிறது. இந்த தீவு திடலில் எழில் போட்டால் எண்ணெயாகும் என்று சொல்ற அளவுக்கு லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய உங்களை போல இதைவிட 5 மடங்கு கூட்டம் இந்த நெடுஞ்சாலை தோறும், கடற்கரை சாலை தோறும், காந்தி சிலை வரையிலும் இன்றைக்கு காத்து கிடக்கிறது என்பதை பார்க்கிற போது இது ஒரு நாள் வரும். மீண்டும் 98 கடற்கரையிலே லட்சக்கணக்கிலே சந்தித்ததை போல அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஒரு நாள் வரத்தான் போகிறது. ஏனெனில் இதைவிட பெரிய திடல் சென்னையில் இல்லை, கடற்கரை ஒன்றுதான் இருக்கிறது. ஆனால் அண்ணன் செழியன் அவர்கள் சொன்னது போல பொருத்தமான இடம். ஏனெனில் திருவான்மியூரிலே இருந்து திருவொற்றியூர் வரையிலும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் அலைகளின் கரையோர பகுதிகளிலே மக்கள் வாழ்ந்த வேளைகளில் கடல் அலைகள் ஏறத்தாழ இந்த இடத்தின் அருகிலே வரை ஓடி தவழ்ந்து விளையாடியதாக நான் சென்னை பட்டினத்தின் சரித்திரத்தில் படித்தேன். அப்படிப்பட்ட இந்த இடம் அது கடலால் சூழப்பட்டு, கடல் அலைகளால் சூழப்பட்டு ஐலண்ட் கிரவுண்ட் என்று அழைக்கப்படுகிற தீவு திடலாக இருந்தது. இன்றைக்கும் இது தீவுதான். இந்த தீவு திடலுக்குள்ளே ஒரு மக்கள் சமுத்திரம், சுற்றிலும் ஒரு மக்கள் சமுத்திரம், மக்கள் கடலுக்கு மத்தியிலே இந்த தீவு திடல் இருக்கிறது. இந்த திடலிலே குடியரசு அரங்கத்திலே நின்று நான் பேசுகிறேன். சீறி வருகிற துப்பாக்கி தோட்டாக்களுக்கு தங்கள் மார்பு காட்டி மடிந்த வீரர்கள், தங்களுடைய கேப்டன் தலைவன் உத்தரவு போட்ட மாத்திரத்திலே பீரங்கிகள் சீறிய போது கூட அஞ்சாது போரிட்டு தங்கள் பச்சை ரத்தத்தை பரிமாறிய வீரர்கள், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நினைவரங்கத்துக்கு முன்னால் நான் நின்று பேசுகிறேன். 1936 ஆண்டில் உலக மகா யுத்தத்தில் கொடுங்கோலர்களை எதிர்த்து நேச நாடுகள் நடத்திய போர்க்களத்துக்கு சென்று உயிர் நீத்த இந்த மண்ணை சேர்ந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இடத்தின் பெயர் வெறும் வார் மெமோரியல் அல்ல, விக்டரி வார் மெமோரியல். யுத்தத்திலே பெற்ற வெற்றிக்கு காரணமான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற மன்றமாக அமைக்கப்பட்ட அந்த நினைவு சின்னத்துக்கு பக்கத்தில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் ஒரு யுத்தகலத்துக்கு செல்லுகிறோம், அரசியல் குருச்சேத்திர போர்க்களத்துக்கு செல்லுகிறோம். அப்படி யுத்தகலத்துக்கு சென்றவர்களை எல்லாம் வெற்றி பெற்றதற்கு அவர்கள் வழிபட்ட ஆண்டவனிடத்திலே வரம் பெற்றதாக மத நூல்கள் சொல்லுகின்றன, இதிகாசங்கள் பேசுகின்றன. பைபிளின் பழைய ஏற்பாடு கூட அப்படி ஒரு காட்சியை சித்தரிக்கிறது.
போர்க்களத்துக்கு செல்லுகின்ற வேளையில் ஏலா பள்ளத்தாக்கு, மலை போன்ற ஆகிருதி படைத்தவன், தலையிலே தோளிலே மார்பிலே காலிலே வெண்கல கவசம் அணிந்தவனாக வருகின்றான் பெலிஸ்தன் கோலியாத். பார்ப்பவர்க்கு அச்சமூட்டுகின்ற தோற்றம். அவன் எதிரே போய் நிற்கின்றவன் சின்னஞ்சிறுவனான டேவிட். அவன் கையில் பட்டயம் இல்லை, ஆயுதம் இல்லை, தலையிலே சீராய் இல்லை, மார்பிலே கவசம் இல்லை. அவன் கையில் ஒரு கவன்தான் இருக்கிறது. அப்பொழுது ராட்சசனாக நின்ற கோலியாத் சொன்னான், அட அற்ப புழுவே, நீயா என்னை எதிர்ப்பது? இன்னும் சில நொடி நேரத்தில் உன்னை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் விருந்து வைப்பேன் என்று சொன்னான். உடனே டேவிட் கூறினான் பதிலுக்கு, உன்னை இந்த நாளில் உன் தலையை கர்த்தர் என் கைகளில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்தில் ஜோர்தான் நதியிலே அவன் தேடி எடுத்துக் கொண்டு வந்த அந்த கூழாங்கல்லை கவனில் வைத்து நெற்றியை பார்த்து அடித்தான். நெற்றியில் கல் வதிந்து முகம் குப்புற விழுந்து பெலிஸ்தன் கோலியாத் செத்து போனான். ஓடி சென்று அவன் தலையை துண்டாக வெட்டி எடுத்து சவுல் மன்னன் பரிவாரத்துக்கு முன்னாலே தூக்கி சென்றான் டேவிட். இது பழைய ஏற்பாடு சொல்லுகிற ஒரு போர்க்கள காட்சி. கற்பனை செய்ய முடியாத ஒரு எதிரியை ஒரு சின்னஞ்சிறுவன் வீழ்த்தினான். அதற்கு வரம் கொடுத்தது அவன் வழிபட்ட கர்த்தர் என்று மதநூல் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களின் மதநூல் சொல்லுகிறது. இன்னொரு போர்க்கள காட்சி அரேபிய வெளியில் உருவிய வாளுடன் தன்னுடைய சகபாக்களோடு குறைசிகளினுடைய முரட்டுத்தனமான தாக்குதலை எதிர்ப்பதற்கு வாளேந்தி போரிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முகமது அவருடைய ஆசியை பெற்றுக் கொண்டு வருகிறான் ஒரு வீரன். எவராலும் நெருங்க முடியாத கம்சு கோட்டை, பகைவர்கள் உள்ளே நுழைய முடியாது. 100 பேர் சேர்ந்தாலும் அந்த கோட்டை கதவை அசைக்க முடியாது. ஆனால் அண்ணல் முகமது தந்த துல்பிகார் பட்டாக்கத்தியை கையில் ஏந்தி கொண்டவனாக குதிரையை தாவ விட்டு அகழியை தாண்டி கோட்டை கதவை ஒரு கரத்தில் உடைவாளேந்தி கொண்டு தாவிய குதிரையின் மேலிருந்தவாறே கோட்டை கதவை வலது கரத்தால் பிடுங்கி வெளியே எறிந்தான் மாவீரன் அலி. பகைவர்கள் பதறி ஓடினார்கள். சின்னாபின்னமாயிற்று கம்சு கோட்டை. அப்பொழுது கேட்டா ஜிப்ரையில் அருள் ஒலி, அந்த கம்சு கோட்டையினுடைய கதவை எவராலும் அசைக்க முடியாத கதவை பிடுங்கி எறிந்த கரம் அலியுடையது. அந்த ஊட்டிய உரம், இறைவன் தந்த வரம். இந்த ஒலி அங்கே கேட்டது. 100 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கதவை உடைக்கின்ற வீரத்தை இறைவனின் வரம் கொடுத்தது என்று இன்னொரு மத நூல் சொல்லுகிறது. இன்னொரு போர்க்கள காட்சி. சம்பத்தும் சத்யாவும் சொன்னார்களே குருட்சேத்திரத்துக்கு தயாராகுங்கள் என்று. அப்படிப்பட்ட போர்க்கள காட்சி. எதிரே நிற்கின்ற மகாரதர்கள் யார்? துரோணர், பீஷ்மர், கிருபர், அஸ்வத்தாமன், பூரி, சிரவ, சல்லியன், சகுனி, துரியோதனாயர் 100 பேர், மாவீரன் கர்ணன். இத்தனை பேர் இருந்த நேரத்திலும் நானின் ஒலி கேட்ட மாத்திரத்தில் 11 அக்ரோணி சேலை நடுங்கிற்று. இடியும் நடுங்கும் இவன் பெயர்களை சொன்னார் என்ற பெயருக்குரிய வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன். அவன் அஸ்திர பயிற்சி பெற்றதற்கு பிறகு பகைவர்களால் எந்த கட்டத்திலும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவன் தவம் இருந்து பெற்ற வரம் பாசுவதாஸ்திரம். அதை தந்தவன் திரிபுரம் எரித்த சிவபெருமான். இதுவும் இன்னொரு மத நூல் சொல்லுகிறது. ஆக கம்சு கோட்டையை, ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அலியின் கரத்தை இயக்கிய, டேவிட் கரத்தை இயக்கிய, அர்ஜுனன் கரத்தை இயக்கிய உரமும் வரமும் இறைவன் தந்தது என்று மத நூல்கள் சொல்லுகின்றன. என் ஆருயிர் தோழர்களே, நாமும் ஒரு போர்க்களத்துக்கு போகிறோம் என்று சொன்னேன் அல்லவா? நானும் வரம் பெற்றிருக்கிறேன். அவர்கள் பெற்றதை போல அல்ல, நான் வரம் பெற்றிருக்கிறேன். நம்மை விட பலம் வாய்ந்த எதிரிகளை சந்திப்பதற்கு, நம்மை அழிக்க துடிக்கின்றவர்களை எதிர்த்து கச்சை கட்டுவதற்கு, களம் காண்பதற்கு வரம் தாருங்கள் என்று நான் வழிபடும் தெய்வங்களாகிய கழகத்தின் கண்மணிகளை கேட்டேன்.